உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பெற்றோர்களுக்கு வந்து அவங்க பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்புறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும். தங்களை உருவாக்கிய தமிழ் பள்ளிகளுக்கு கை கொடுக்க முன்னாள் மாணவர்கள் முன்வர வேண்டும். பெர்தாமாவின் பேராளர் மாநாட்டில் வி. சிவக்குமார் வேண்டுகோள். தங்களின் வாழ்க்கைக்கு அடித்தளமாக விளங்கிய தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சியில் தொடர்ந்து பங்காற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் அடுத்த கட்டமாக மாணவர் சேர்க்கை அதிகரிப்பு மற்றும் பள்ளிகளின் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேலும் வலுப்படுத்த வேண்டுமென பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வி. சிவக்குமார் வலியுறுத்தினார். தமிழ் பள்ளிகளின் எதிர்காலம் என்பது அரசாங்கத்தின் முயற்சிகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதில்லை என்றும் அந்த பள்ளிகளில் கல்வி கற்ற ஆயிரக்கணக்கான முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பும் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பேரா ஈப்போவில் உள்ள UTC பிரதான கூட்ட அறையில் நடைபெற்ற மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் 17வது தேசிய பேராளர் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போது வி. சிவக்குமார் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருவது கவலைக்குரிய நிலையாக இருப்பதாக தெரிவித்த அவர், இதனை மாற்ற பெற்றோர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், பள்ளிகளுடன் நெருக்கமான தொடர்பை உருவாக்குதல் போன்ற பணிகளில் முன்னாள் மாணவர் சங்கங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்றார். இன்னைக்கு வந்து நான் பிரதமாவுடைய 17வது ஆண்டு கூட்டத்துல வந்து நான் கலந்துக்கிட்டேன். நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பா நடைபெற்று இருக்கு. மலேசியா முழுவதில் இருக்கின்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துருக்கிறாங்க. I'm very happy to see all of them here. ஆனா அதுல வந்து என்னுடைய உரையில வந்து நான் குறிப்பா என்ன சொன்னேன்னாக்கா, பிரதமா வந்து மஸ்ட் டேக் இனிஷியேட்டிவ், முயற்சி எடுக்கணும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பெற்றோர்களுக்கு வந்து அவங்க பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்புறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஏன் தமிழ் பள்ளிக்கு அனுப்பணும், தமிழ் பள்ளியில படிச்ச மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க சிறந்து வழங்குறாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து வாழ்க்கையில வெற்றி பெறுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம எடுத்து காட்டணும். ஏன்னா ரொம்ப பெற்றோர்களுக்கு வந்து இது தெரியாது, எந்த அளவுக்கு நம்ம தமிழ் பள்ளியில படிச்ச மாணவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிய வைக்கிறது வந்து நம்மளுடைய கடமை. ஸோ அந்த பொறுப்பு வந்து பொருத்தமா எடுத்துக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் எல்லாருமே வந்து முன்னாள் மாணவர்கள். ஸோ அந்த அடிப்படையில அவங்களுக்கு தெரியும் தமிழ் பள்ளியில படிச்சு வந்த மாணவர்கள் வந்து என்ன அவங்களால செய்யக்கூடிய எந்த அளவுக்கு அவங்களோட திறமை இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து அந்த முயற்சியை எடுத்தாங்கன்னாக்கா, அப்கோர்ஸ் LPS வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, PIBG வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம். எத்தனையோ வருஷமா நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். தமிழ் பள்ளிகளை நம்ம பார்த்தோம்னாக்கா மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா நம்ம எல்லாம் வந்து தமிழ் பள்ளிகளை வந்து இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்ற பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி நிறைய தமிழ் பள்ளிகள்ல பார்த்தோம்னாக்கா குறைஞ்ச மாணவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரியான பள்ளிகளை முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் வந்து ரீலோகேட் பண்ணணும். எங்க அதிகமா இந்தியர்கள் இருக்காங்களோ அந்த இடத்துக்கு வந்து அந்த பள்ளிகளை ரீலோகேட் பண்ணாக்கா இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து தமிழ் பள்ளியில படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குன்றது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். நாம் இன்று பெற்றிருக்கும் கல்விக்கும் சமூகத்தில் அடைந்துள்ள முன்னேற்றத்திற்கும் தமிழ் பள்ளிகளே அடித்தளம் அமைத்துள்ளன. அந்த கல்வி தந்த பள்ளிகளின் வளர்ச்சிக்கு மீண்டும் பங்களிப்பது ஒவ்வொரு முன்னாள் மாணவரின் பொறுப்பாகும் என சுட்டிக்காட்டிய வி. சிவக்குமார், பிரதமாவின் 17வது தேசிய பேராளர் மாநாட்டின் ஏற்பாட்டுக்காக தமது சார்பில் 5000 ரிங்கிட் நன்கொடை வழங்குவதாகவும் உறுதியளித்தார். முன்னதாக இம்மாநாட்டில் தலைமை உரையாற்றிய பிரதமாவின் தலைவர் குமரன் மாரிமுத்து, தமிழ் பள்ளிகள் வெறும் கல்வி நிலையங்கள் மட்டுமல்ல, தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் சமூக அடையாளத்தை பாதுகாக்கும் முக்கிய தூண்கள் என குறிப்பிட்டார். வணக்கம். பிரதமா எனப்படும் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் தேசிய பேரவையின் 17வது ஆண்டு தேசிய மாநாடு இன்று பேரா மாநிலத்தில் இருக்கின்ற UTC ஈப்போ UTCயில் அரங்கத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. மிகச்சிறந்த ஒரு ஏற்பாட்டுடன் இந்த ஆண்டு பொதுக்கூட்டமும் சரி, தேசிய மாநாடாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அதிகமான நமது பேராளர்கள் மற்றும் பார்வையாளர்கள், சிறப்பு விருந்தினர்களோடு இன்றைய நிகழ்ச்சி மிக சுமூகமாக நடந்து முடிந்திருக்கின்றது. இது தமிழ் பள்ளிகள் சார்ந்த நமது கடப்பாட்டை மீண்டும் மறு உறுதிப்படுத்துவதாகவும் மீண்டும் அதை புத்தெழுச்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் நாம இந்த மாநாட்டை செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையில்
இன்று 43 சங்கங்களை சார்ந்த எங்கள் உறுப்பினர்கள் இந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருந்தார்கள். இங்க வருகை தந்திருக்கின்றவர்கள்லாம் சங்கத்தின் பிரதிநிதிகள். சங்கத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் நம்ம அழைக்கல, பிரதிநிதிகள் மட்டுமே இங்கு அழைத்து இந்த மாநாட்டை நடத்தி இருக்கின்றோம். நிறைய திட்டங்கள், தீர்மானங்கள், தமிழ் பள்ளிகள் மேன்மேலும் வளர்ச்சி பெறுவதற்கான பல்வகையான வியூகங்கள் அல்லது திட்டங்களை பற்றியெல்லாம் இங்க பேசப்பட்டது. இந்த திட்டங்கள் எல்லாம் வருங்காலத்தில் இன்னும் நடைமுறைப்படுத்தும் போது தமிழ் பள்ளி மட்டுமல்லாமல் தமிழ் பள்ளியிலிருந்து அடுத்த கட்டமாக இடைநிலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் உட்பட அனைத்து விதமான மாணவர்களுக்கும் பலவிதமான நடவடிக்கைகள் இந்த பேரவையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்படும் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு யோசனையோடு பலர் இன்று மிக சிறப்பான ஒரு தார்மீக எண்ணத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு ஆசி கொடுத்து நமக்கு துணையாக இருந்து சென்றிருக்கின்றார்கள். இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நாம பிரதிபலிக்க போறோம். வருகின்ற காலங்களில் இன்னும் சிறப்பான திட்டங்களோடு இந்த பேரவை மிகச் சிறப்பாக வழிநடத்தி செல்லப்படும் என்ற உறுதியோடு இந்த தேசிய செயலவை எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றது. வணக்கம். நாடு முழுவதும் உள்ள முன்னாள் மாணவர் அமைப்புகள் ஒன்றிணைந்து மாணவர் சேர்க்கை இயக்கங்கள், பெற்றோர் சந்திப்புகள், கல்வி ஊக்க திட்டங்கள் மற்றும் சமூக விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே பெர்த்தாமாவின் தேசிய துணைத் தலைவரும் மாநாட்டு ஏற்பாட்டுக்குழு தலைவருமான விஜய் வேலாயுதம் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமென்றும் இது ஒருவரின் பொறுப்பு அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் கடமை என்றும் வலியுறுத்தினார். இம்மாநாட்டில் மாண்புமிகு வி சிவக்குமார் உள்ளிட்டு மாலிம்நாவார் சட்டமன்ற உறுப்பினர் பவானி ஷாஷா வீரையா, மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழக தலைவர் பழனி சுப்பையா, பெர்த்தாமா தேசிய ஆலோசகர் மனோகரன் நம்பு பிச்சை, மலேசிய தமிழ் பள்ளிகளின் மேலாளர் வாரிய கூட்டமைப்பு தலைவர் டத்தோ க ராஜமணிக்கும், சமூக தலைவர்கள், முன்னாள் மாணவர் சங்க பேராளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.